மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவி தொலைக்காட்சி கல்வி சேவை குழுவினருக்கு முதலில் மகிழ்ச்சியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான சூழலில் கேட்கப்படும் இசை தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்க உள்ளோம். வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது நீங்கள் சூழலில் கேட்கப்படும் இசை தொடர்பாக அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். சூழலில் கேட்கப்படும் இசை என்று சொல்லும்போது இதில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதில் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் குறித்து கொள்ளலாம். சூழலில் கேட்கப்படும் இசை என்று சொல்லும்போது நாங்கள் சூழலிலே பலதரப்பட்ட இசைகளை நாங்கள் கேட்கின்றோம். அதில் இனிமையான ஒலிகள் அவற்றைத்தான் நாங்கள் இனிமையான இசை என்று சொல்கின்றோம். அதேபோல் இனிமையற்ற இசைகளும் நாங்கள் கேட்கின்றோம். அவற்றை நாங்கள் இரைச்சல் என்று சொல்கின்றோம் மாணவர்களே. இனிமையான இசை, இனிமையற்ற ஒலிகளை நாங்கள் இரைச்சல் என்று சொல்கின்றோம். நாங்கள் வீட்டு சூழலில் வாழ்கின்றோம். அடுத்ததாக பாடசாலை சூழலில் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த பாடசாலை சூழலும் எங்களுக்கு ஒரு குடும்பம் போல. நீங்கள் வீட்டு சூழலிலே அதிகாலையிலே பறவைகளின் ஒலிகளை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் கேட்காவிட்டாலும் இன்றிலிருந்து அவதானித்து பாருங்கள். விடிய அதிகாலையில் 4 மணி அளவில் பறவைகளின் ஓசைகள், மிகவும் அழகான ஓசைகள் கேட்கப்படுகின்றது. அவற்றை அவதானிக்கும் போது அது இனிமையான ஒரு ஓசையாக அங்கு எங்களுக்கு காணப்படுகின்றது. அதிகாலையிலே கோவில் மணி ஓசை, அந்த மணி ஓசை கூட மிகவும் ஒரு இனிமையான ஓசையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இரைச்சல். இரைச்சல் என்று சொல்லும்போது வாகனங்களின் ஓசை, தொழிற்சாலைகளின் ஓசை, இப்படியாக அந்த இரைச்சல் என்று சொல்லும்போது அப்படியான ஓசைகளை நாங்கள் இரைச்சல் என்று சொல்கின்றோம். நீங்கள் இப்பொழுது இங்கே பார்த்தீர்கள் என்றால் பறவைகளின் ஓசை என்று சொல்லும்போது இந்த சேவல் வந்து அதிகாலையில் கூவுகின்றது. நீங்கள் 5ஆம் வகுப்பிலே இந்த பறவைகளின் ஓசைகளை குழுக்களாக பிரித்து ஒரு குழு சேவல் போல் கூவுகின், ஒரு குழு கிளிகள் போல் கத்தும், ஒரு குழு காகத்தை போல் கரையும் என்று அப்படியாக படித்து வந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அதை நீங்கள் இசை என்ற ஒன்றுக்குள் கொண்டு வந்து படிக்கப் போகின்றீர்கள். சேவல் கூவுகின்றது, எப்படி கூவுகின்றது என்பது உங்களுக்கு அழகாக தெரியும். குக்ரோ கூ என்று சேவல் கூவும். அதே போல் காகம் கரைகின்றது. இப்பொழுது புரட்டாதி சனி வந்து கொண்டிருந்தது. அந்த புரட்டாதி சனிக்கு கூட காலையிலே உங்களுடைய அம்மா சமைத்து விட்டு மதிய உணவை அந்த காகங்களை கூப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கா ஹா ஹா என்று கூப்பிடுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே கிளி, இங்கு கிளி, இந்த கிளி அதிகாலையிலே நீங்கள் அவதானமாக பார்த்தீர்கள் என்றால் கீ கீ என்று இந்த கிளிகள் கத்தும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குருவி. இந்த குருவியின் ஓசைகள் விதம் விதமான ஓசைகள், கிக்கி கிக்கி கி என்று அப்படி வரும். அப்படி விதம் விதமான கியூ கியூ அப்படியான ஓசைகள் எல்லாம் இந்த குருவிகள் பலதரப்பட்ட ஓசைகளை எழுப்புகின்றன. மிகவும் அழகாக இருக்கும். அதேபோல் வாத்தியங்களின் ஓசைகளும் கேட்கின்றது. இந்த வீணை ஒலி, உங்களுக்கு வீணையின் வடிவத்தை இங்கு நான் காட்டுகின்றேன். இந்த வீணையில் எழுப்பப்படும்
ஒலி மிகவும் அழகானதாக இருக்கும். அதேபோல் வயலின், இந்த வயலின் ஓசையும் மிகவும் இனிமையானதாக இருக்கும். இப்படி நிறைய வாத்தியங்கள் இருக்கின்றன. தவில், கோயில்களிலே நீங்கள் போனீர்கள் என்றால் திருவிழா காலங்களிலே கோயில்களிலே நாதஸ்வரம், தவில், இப்படியான வாத்தியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்கள் வீடுகளிலே கூட நாங்கள் உங்களுடைய அம்மா அவையில் என்ன செய்வோம் என்று சொன்னால் மல்லாரி என்று இந்த தவில் நாதஸ்வரத்தில் இசைக்கப்படும். ஒரு அளவு தூரத்தில் அவர்கள் கேட்பினம், இந்த மல்லாரி இசைக்கப்படுகின்றது, ஆகவே கோயிலில் சாமி எழுந்தருளி விட்ட. அப்படியாக இந்த ஓசைகள் எங்கள் சூழலிலே, ஆலய சூழல், வீட்டு சூழல், பாடசாலை சூழல், இப்படியானவற்றில் நாங்கள் கேட்கின்றோம். அதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இனிமையான ஓசை, இனிமையற்ற ஓசை என்று பார்த்து விட்டோம். முதல் ஒலிகளை பார்த்தோம். அப்புறம் அந்த ஒலிகளை இனிமையான ஓசை, இனிமையற்ற ஓசை, இரைச்சல் என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் குறுகிய ஓசை, நீண்ட ஓசை. குறுகிய ஓசை என்று சொல்லும்போது பிள்ளைகளே அவதானமாக கவனியுங்கள். குறுகிய ஓசை, அதாவது குறுகியதாக இருக்கும். இந்த கிளி கி கி என்று கத்துகின்றது, அது குறுகிய ஓசை. அதேபோல் நீண்ட ஓசை என்று சொல்லும்போது அது நீண்டதாக கேட்கக்கூடிய ஓசைதான் நீண்ட ஓசை. குயில், கவனித்தீர்கள் என்று சொன்னால் குயில் கூ கூ பாருங்கோ, அது ஒரு நீண்ட ஓசை. கிளி குறுகிய ஓசை, கிளியின் ஓசை நீண்ட ஓசையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக பார்த்து விட்டோம் குறுகிய ஓசை, நீண்ட ஓசை. இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் குறுகிய தூரம் கேட்கப்படும் ஓசை. குறுகிய தூரம் கேட்கப்படும் ஓசை, நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை. அப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, குறுகிய தூரம் கேட்கப்படும் ஓசை என்று சொல்லும்போது அது ஒரு குறுகிய இடத்திற்குள்ளே கேட்கப்படும் ஓசை. நாங்கள் எங்கள் கைகளை தட்டுகின்றோம், அது ஒரு குறுகிய தூரத்திற்கு தான் கேட்கின்றது. நாங்கள் இருமுகின்றோம், ஒரு குறுகிய தூரத்துக்குள்ள கேட்கின்றது. அப்போ இப்படியாக குறுகிய தூரத்திற்குள்ள கேட்கப்படுகிற ஓசை தான் குறுகிய ஓசை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை. அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை கோயில் மணி ஓசை. இப்படி ஒரு மணி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கோயில்களிலே பெரிய மணி, காண்டாமணி என்று சொல்லுவோம். அந்த காண்டாமணி ஓசை நீண்ட தூரம் கேட்கும். டாங் டாங் என்று அடிக்கும் ஓசை. அதிகாலையில் 4 மணிக்கு நல்லூர் கந்தசாமி கோவில் மணி சத்தம் கேட்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு கேட்கும். அதே போல் உங்கள் வீடுகளிலும் அயலில் இருக்கும் கோயில்களின் அந்த மணி ஓசை கேட்கும். அப்போ இது நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை. இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதில் உங்களுக்கு குறுகிய தூரம் கேட்கப்படும் ஓசை, நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை. மாணவர்களே திருப்பியும் பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் சூழலில் கேட்கப்படும் ஒலி பற்றி பார்த்தோம். அந்த ஒலிகளில் இனிமையானதாக இருப்பது இசை, இனிமையற்றதாக இருப்பது இரைச்சல். அந்த இனிமையானதற்கு நாங்கள் உதாரணங்கள் பார்த்தோம். அதற்குத்தான் உதாரணங்கள் பறவைகளின் ஓசைகள், வாத்தியங்களில் வாசிக்கப்படும் ஓசைகள், நாங்கள் பாடும் பாடல்கள், இவைகளெல்லாம் இனிமையான ஓசை. இரைச்சல் என்று சொல்லும்போது நாங்கள் வகுப்புகளில் நாங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீர்கள், கதிரை மேசைகளை இழுப்பீர்கள். அப்போ அங்கே இழுக்கும்போது அது ஒரு இரைச்சல். வாகனங்களின் சத்தங்கள், இந்த புகையிரதத்தின் சத்தம், இவற்றையெல்லாம் நாங்கள் இரைச்சல்
என்று தான் சொல்வோம். அதெல்லாம் இனிமையானதாக இருக்க மாட்டாது. அடுத்ததாக பார்த்து நாங்கள் குறுகிய ஓசை. அதற்கு உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் குறுகிய ஓசை. கிளி கத்தும் ஓசை, அது ஒரு குறுகிய ஓசை. நீண்ட ஓசை, அதாவது நீண்ட ஓசை என்று சொல்லும்போது குயில் கத்தும் ஓசை, நீண்ட ஓசை. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் குறுகிய தூரம் கேட்கப்படும் ஓசை. அப்போ குறுகிய தூரம் என்று சொல்லிக்கல உதாரணங்கள் பார்த்தோம். கை தட்டும் ஓசை, இடுமும் ஓசை, நாங்கள் கதைக்கும் ஓசை. நாங்கள் கதைக்கும் ஓசை ஒரு குறுகிய தூரத்துக்குள்ள தான் கேட்கும், குறுகிய தூரத்துக்கு அப்பால கேட்காது. அடுத்ததாக பார்த்த நாங்கள் நீண்ட தூரம் கேட்கப்படும் ஓசை. அவற்றிற்கு உதாரணங்கள் பார்த்தோம். நீண்ட தூரம் என்று சொல்லும்போது கோயில் மணி ஓசை, நாதஸ்வர ஓசை, தவில் ஓசை. தவில் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கோவில்களில் அதனை நீங்கள் மேளம் என்று அழைக்கின்றீர்கள். அது மேளம் அல்ல, அதற்கு பெயர் தவில். கோயில்களில் வாசிக்கப்படுவது மேளம் என்று நீங்கள் இனி சொல்லக்கூடாது. அதன் பெயர் தவில். அப்போ இவற்றையெல்லாம் நாங்கள் நீண்ட தூரம் கேட்கப்படும் இசையாக நாங்கள் சொல்லலாம். பிள்ளைகளே, நாங்கள் இன்று படித்தவற்றை நீங்கள் திரும்பவும் வீட்டில் ஒரு கால் மீளவும் பாருங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த சூழலில் கேட்கப்படும் இசை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இதில் முழுமையாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக புத்தளிப்பு கருவிகள் பற்றி பார்க்க உள்ளோம். பிள்ளைகளே, புத்தளிப்பு கருவிகள் பற்றிய சிறிய விளக்கம் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் புத்தளிப்பு கருவி என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். உங்களுக்கு கருவிகள், அதாவது வாத்திய இசை கருவிகள் பற்றி ஓரளவில் முதல் பாடத்தில் பார்த்திருந்தீர்கள். இப்பொழுது பார்க்க போகின்றோம் கழிவு பொருட்களினால் நாங்கள் செய்யப்படும் இசை கருவிகள். அவற்றைத்தான் நாங்கள் புத்தளிப்பு கருவிகள் என்று கூறுகின்றோம். முதலிலே நாங்கள் முதல் பாடத்திலே உங்களுக்கு காட்டினேன், வீணை வயலின் காட்டினான். அவற்றை நாங்கள் புத்தளிப்பு கருவிகள் என்று கூற முடியாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலே சில கழிவு பொருட்களை தூக்கி நாங்கள் வீசி எறிந்து விடுவோம். ஆனால் அவற்றை நாங்கள் சேகரித்து வைக்கும்போது நாங்கள் பாடசாலையில் ஆசிரியர் கூறுவார், புத்தளிப்பு கருவிகள் பற்றி படிப்பித்துவிட்டு ஏதாவது புத்தளிப்பு கருவிகளை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் என்று கூறும்போது நாங்கள் அநேகமாக என்ன செய்வதென்று சொன்னால், மாணவர்களே, நீங்கள் அந்த ரொபின் நீல போத்தில் அதை எடுத்து அதற்குள்ள கொஞ்சம் கல்லுகளை போட்டுட்டு தடியில் குத்தி போட்டு கொண்டு போவீர்கள். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக ஒரு புதுவிதமான சில இசைக்கருவிகளை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களே எங்களுடைய ஆக்கத்திறன் வளர்ச்சி. அதாவது நாங்கள் இப்பொழுது ஒரு என்ன செய்வோம் பிள்ளைகளே, நீங்கள் ஃபோனை தட்டுவீர்கள். ஃபோனில் தட்டித்தான் எல்லாத்தையும் பார்க்கின்றீர்கள். புத்தளிப்பு கருவி என்றால் கூட நீங்கள் ஃபோனில் தட்டித்தான் பார்க்கின்றீர்கள். அப்போ அதால் எங்களுடைய ஆக்கத்திறன் வளர்ச்சி என்பது குறைந்து கொண்டு போய்விடும். ஆகவே நாங்கள் கொஞ்சம் யோசித்து நாங்கள் எப்படியான ஆக்கங்களை செய்யலாம், எப்படியான புத்தளிப்பு கருவிகளை செய்யலாம், எப்படியான கழிவு பொருட்களை கொண்டு இந்த புத்தளிப்பு கருவிகளை செய்யலாம் என்பதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த புத்தளிப்பு கருவிகளை செய்வதற்கான சில பொருட்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் அல்லது அயல் வீடுகளில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கமுகம் மரம், அதாவது பாக்கு, அந்த மரம் இருக்கின்றது. அந்த கமுக மரம் பாலை, அந்த ஓலையுடன் சேர்த்து ஒரு பாலை ஒன்று வரும். அந்த பாலையில் கூட நாங்கள் நிறைய
விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆக்கமாக புத்தளிப்பு கருவிகள் செய்யலாம். மற்றது நாங்கள் சில பெயிண்டாலே அதில் எழுதலாம். எழுதி சில விடயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தி அப்படியெல்லாம் செய்யலாம். அதை விட பார்த்தீர்கள் என்றால் உங்களோட அம்மா அந்த மா அரிக்கிற பின்னரை, அதாவது பின்னரை என்று சில பேர் கூறுவார்கள், நீங்கள் அரிதட்டு என்று கூறுவார்கள். அந்த அரிதட்டு பீந்தவுடன் உங்களுடைய அம்மா என்ன செய்வா, அதை எடுத்து எறிந்து விடுவா. அது ஒரு வீட்டிலே ஒரு குப்பை போல், ஒரு குப்பையுடன் குப்பையாக அதில் இருக்கும். அதை பிறகு என்னென்று நாங்கள் அகற்றுவது என்று யோசிப்போம். அதில் கூட கருவி, புத்தளிப்பு கருவி செய்யலாம். அதை விட பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில ட்ரே, தட்டுக்கள், நீங்கள் சர்வ் பண்ணுவதற்குரிய தட்டுக்கள் கரல் பிடித்து விடும். கரல் பிடித்து விட்டால் அதையும் என்ன செய்வா, உங்களோட அம்மா தூக்கி ஒரு வீட்டில் ஒரு மூலையில் எறிந்து கிடக்கும். அது ஒரு இடத்தையும் பிடித்து கொண்டிருக்கும். ஒரு வீட்டில் ஒரு அழகுக்குரிய விடயமாக அது காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அந்த கரல் பிடித்த தட்டை கூட ஒரு புத்தளிப்பு கருவி ஆக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியான சில பொருட்களைத்தான் நான் காட்டப் போகின்றேன். அடுத்தது சிரட்டை. சிரட்டையிலும் நாங்கள் புத்தளிப்பு கருவிகளை செய்யலாம். டின், நெஸ்டமால் டின், அப்படியான வகைகளை நாங்கள் சேகரித்து சில புத்தளிப்பு கருவிகளை செய்யலாம். இதை விட இன்னும் எவ்வளவோ செய்யலாம். நான் உங்களுக்கு சில பொருட்களை இப்பொழுது காட்டப் போகின்றேன். இப்பொழுது இதை பார்த்தீர்கள் என்றால் மெரக்காஸ். இந்த மெரக்காஸ் பார்த்தீர்கள் என்றால் சிரட்டை, சிரட்டையில் தாடியொண்டு இணைத்து அதற்குள் குலுக்கினீர்கள் என்றால் பாருங்க சத்தம் வருகின்றது. அப்போ இந்த மெரக்காசுக்குள்ளே நாங்கள் சில சத்தம் கேட்கக்கூடிய கற்கள் அப்படி ஏதாவது போட்டு இந்த மெரக்காசை நாங்கள் அழகுபடுத்தியுள்ளோம். பெயிண்ட் பண்ணி மிகவும் அழகாக கவர்ச்சிகரமானதாக செய்திருக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இது அரிதட்டு. இந்த அரிதட்டை பெயிண்ட் மூடி, பெயிண்ட் வாளி மூடி இணைக்கப்பட்டு சில அந்த கழிவுப்பொருள், இந்த சிதைவடைந்த சில பூக்கள், அந்த பூக்களை வட்டமாக இணைக்கப்பட்டு இந்த இந்த கருவி செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்களா மிகவும் அழகான ஒரு நாதம் வருகின்றது. இது ஒரு புத்தளிப்பு கருவி. அடுத்ததாக என்ன ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இதுவும் ஒரு அரிதட்டு. இந்த அழகான இந்த பூக்கள், சிதைவடைந்த பூக்களை கொண்டு சுத்தவர அழகுபடுத்தி பாருங்கள். இது இந்த கமுகம் பாலை, நான் சொன்ன அந்த ஓலையுடன் சேர்த்து இருக்கும் அந்த கமுகம். இதில் கூட தட்டும்போது நாதம், இப்படி நாதம் எழுப்பப்படுகின்றது. மிகவும் அழகான ஒரு இசை எழுப்பப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு கரல் பிடித்த ஒரு சில்வர் தட்டு. இதை நாங்கள் வீசி எறிந்து விடுவோம். இது என்ன கரல் பிடித்து விட்டது, இதை நாங்கள் இனி பாவிக்க முடியாது என்று எறிந்து விடுவோம். அப்போ இந்த கரல் பிடித்த தட்டை மிகவும் அழகாக பாருங்கள் வர்ணம் தீட்டி இதில் நீங்கள் அழகான படங்களை வரையலாம், வரைந்தும் கொள்ளலாம். மிகவும் அழகாக இருக்கின்றது. பாருங்கள், இதில் கூட நாதம் இப்படி வித்தியாசமான நாதங்கள் எழுப்பப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது 2 டின். இந்த 2 டின்னையும் இணைக்கப்பட்டு இங்கால நீங்கள் மாட்டுத்தாள், பேப்பர் அப்படி இல்லாட்டி இந்த எதுவும் மேளங்கள் எதுவும் உங்களோட சிதைவடைந்திருந்தால் சிறு வயசில் வாங்கின மேளங்கள் அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இந்த இசைக்கருவியினை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் உடுக்கு வடிவத்தில் ஒரு கருவி. 2 சிரட்டைகள் பட்டு கட்டப்பட்டுள்ளது. இது உடுக்கு வடிவத்தில் அமைந்த இசைக்கருவி. அடுத்தது இது நீங்கள் சிறு வயதிலேயே
இதுக்குள்ள சில முட்டாக்குகள் வந்திருக்கும். இதை தூக்கி எறிந்து விட்டிருப்பீர்கள். இது ஒரு இனிமையான நாதம். அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், பல்லியம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த இசைக்கருவிகளுடன் இன்னும் கொஞ்சம் இசைக்கருவிகளை நீங்கள் செய்யலாம். செய்து இந்த இசைக்கருவிகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு இன்னியமாக அல்லது பல்லியம் என்று சொல்லப்படுகின்றது ஒரு வாத்திய இசைக்குழுவை நீங்கள் தயார்படுத்தலாம். மிகவும் அழகாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது பார்த்த புத்தளிப்பு கருவிகளை நீங்கள் இன்று முதல் என்ன செய்வீர்கள் பிள்ளைகளே? வீடுகளில் சேகரிக்க தொடங்குவீர்கள். சேகரித்து நீங்கள் என்ன செய்யலாம்? பாடசாலைகளில் இப்படியான புத்தளிப்பு கருவிகளை நீங்கள் ஆசிரியர் கேட்கும்போது கொண்டு போய் மிகவும் சந்தோஷமாக கொடுக்கலாம். கொடுத்தால் நீங்கள் ஒரு இந்த வாத்திய கருவிகளை வைத்துக்கொண்டே ஒரு நிகழ்வை கூட நீங்கள் நடத்தலாம் மாணவர்களை. இப்பொழுது நாங்கள் இதை நாங்கள் கையாலையும் தட்டலாம், இல்லாட்டி ஏதும் சின்ன கம்பி மாதிரி செய்து அப்படியான கம்பிகளாலையும் நாங்கள் இதனை தட்டலாம். தட்டும்போது வித்தியாசமான ஒலிகள் எழுப்பப்படும். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுதும் நிறைய வித்தியாசமான சாமான்கள் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வருகின்றது. அப்படியான பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ளலாம். அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சிப்ஸ் என்று சொல்லி அது சின்ன டின்னுகள் எல்லாம் வாருது. அப்படியானவற்றை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து கொண்டு சில இசை வரக்கூடிய நாதம் எழுப்பக்கூடிய பொருட்களை செய்யலாம். இப்பொழுது இதில் உங்களுக்கு கேள்வி வருவதாக இருந்தால், புத்தளிப்பு கருவிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இங்கு பலவிதமான பொருட்களை பார்த்துள்ளீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்த கேள்விகளுக்கு இப்படியான பொருட்களை நீங்கள் விடையாக கொடுக்கலாம். இதில் ஏதும் உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் திரும்பவும் இதனை ஒரு கால் வாசித்து அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இன்று முதல் ஆக்கத்துடன் உள்ள மாணவர்களாக செயற்பட வேண்டும். அதற்காக இப்படியான பொருட்களை சேகரித்து வீட்டில் குப்பையும் வராது. ஆகவே இப்படியான பொருட்களை சேகரித்து நீங்கள் மிகவும் அழகான இன்னும் மேலதிகமான புத்தளிப்பு கருவிகளை செய்து கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். பிள்ளைகளே, அடுத்ததாக தரம் 6 மாணவர்களுக்குரிய இசை பயில்வோம் என்னும் சிறுவர் பாடல் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். சிறுவர் பாடல்களை மாணவர்களே நீங்கள் ஆரம்ப பிரிவுகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது இப்போ சிறிய முயல், மான், சின்ன சின்ன மிருகங்கள், பறவைகள், பூக்கள், வண்ணாத்து பூச்சி, அப்படியான சிறுவர் பாடல்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் சங்கீதம் என்ற ஒரு இசை பற்றி நீங்கள் ஆரம்பிக்க போகின்றீர்கள். அப்போ அந்த சங்கீதம் என்று சொல்லும்போது அந்த சங்கீதத்திற்கு இந்த பாட்டிலே வருகின்றது என்னவென்று சொன்னால், இசை பயில்வோம் ஸ்ருதி லயமுடனே. அதாவது நாங்கள் சங்கீதம் என்ற அந்த சங்கீத இசையை நாங்கள் கற்கும்போது எங்களுக்கு சுருதி லயம் இந்த இரண்டும் முக்கியமாக தேவை. அதாவது சுருதி தாய்க்கு சமனாக போற்றப்படுகின்றது. அதாவது தாய் என்று சொல்லும்போது அம்மா. அதாவது லயம் என்று சொல்லும்போது லயம் என்பது பிதா.
தந்தைக்கு சமனாக போற்றப்படுகின்றது. அப்போது எங்களுக்கு அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த சங்கீதத்திற்கு ஸ்ருதி லயம் இந்த ரெண்டும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அப்பொழுது நாங்கள் பாடும் பொழுது எதை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே? ஸ்ருதி லயம் இந்த ரெண்டையும் பற்றி நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் ஸ்ருதி என்றால் என்ன, லயம் என்றால் என்ன என்பதை பற்றி மிகவும் விரிவாக படிக்கலாம். ஸ்ருதி லயமுடனே இறைவனின் புகழ் மிகு கீதம் பாடுவோம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவனின் புகழை நாங்கள் இனிமையான பாடலாக, கீதம் என்று சொன்னால் பாட்டு, அந்த ஸ்ருதி லயத்துடனே நாங்கள் இனிமையான பாடலாக பாடுவோம் என்று இந்த பாடலிலே கூறப்படுகின்றது. அடுத்ததாக கூறப்படுகின்றது 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்களை பற்றி இந்த பாடலிலே கூறப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாளம். இங்கே லயம் என்று கூறப்பட்டது. லயம், தாளம். தாளத்தின் அங்கங்கள் லகு, திருதம், அனுதிருதம். இதனையும் நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளிலே நீங்கள் தாளம் என்றால் என்ன, அந்த தாளத்திலே என்னென்ன அங்கங்கள் வருகின்றது என்பதை பிறகு நீங்கள் விரிவாக பார்க்க போகின்றீர்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு முதலாவதாக இந்த பாடலை தரமாறில கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பாடலிலே ஸ்ருதி முக்கியம், லயம் முக்கியம், ஸ்வரங்கள் முக்கியம். அதாவது 7 ஸ்வரங்களில் தான் இந்த இசை உருவாகின்றதா. சா, ரி, க, ம, ப, த, நீ. இந்த 7 ஸ்வரங்களில் இசை உருவாகின்றது. இந்த ஸ்வரம் பற்றியும் நீங்கள் பிறகு படிக்கப் போகின்றீர்கள் என்பதைத்தான் இந்த பாடல் மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் பாடலை பாடிவிட்டு இதுதான் பாடல், சிறுவர் பாடல் பாடியிருக்கிறோம் என்று நீங்கள் போக முடியாது. இந்த பாடலில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? சுருதி, லயம், 7 ஸ்வரங்கள், தாளம். பாருங்கள், தாளத்தின் அங்கங்கள், இவை அவ்வளவும் ஒரு சங்கீதத்திற்கு எவ்வளவு தேவைப்படுகின்றது என்பதை பற்றித்தான் இந்த பாடலிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. லகு. லகு என்று சொன்னால் நாங்கள் தட்டி விரல் எண்ணுவதுதான் லகு. திருதம், தட்டி திருப்புவது திருதம். அனுதிருதம். அனுதிருதம் என்று சொன்னால் பிறை வடிவத்தில் காணப்படுவது, அதுதான் அனுதிருதம். இந்த வடிவங்களை எல்லாம் நான் அடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன். லகு என்றால் எப்படி இருக்கும், திருதம் என்றால் எப்படி இருக்கும், அனுதிருதம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன். பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களை, இவ்வளவு நாளை நீங்கள் சும்மா தாளத்தை தான் போட்டிருக்கின்றீர்கள். இனிமேல் அப்படி அல்ல. தாளம் தட்டி விரல் எண்ண வேண்டும், தட்டி திருப்ப வேண்டும். திருதம், அனுதிருதம் ஒரு தட்டு மட்டும். இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கப் போகின்றீர்கள் என்பதைத்தான் இந்த பாடல் மூலம் காட்டப்படுகின்றது. ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள்: சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இப்படி 7 ஸ்வரங்களில் பிறந்தது தான் இசை. பிள்ளைகளே, நீங்கள் இனி பாடல்களை பாடும்போது சுருதி கவனியுங்கள், தாளம் கவனியுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் இவற்றினை நாங்கள் விரிவாக பாடலாம். மற்றது இந்த அங்க முடிவுகள், இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கோடு ஒற்றை கோடுகள் போடப்படுகின்றது. இவை அங்க முடிவு. இங்கால பார்த்தீங்கன்னா ரெட்டை
கோடு போடப்பட்டிருக்கின்றது. அது வந்து ஆவர்த்தன முடிவு. அங்க முடிவு, ஆவர்த்தன முடிவு. அப்ப அங்க முடிவு என்றால் என்ன? லகு, திருதம், அனுதிருதம் இவைதான் அங்கம். அந்த அங்க முடிவை காட்டுவதுதான் இந்த கோடு, இந்த அடையாளம் அங்க முடிவை காட்டுகின்றது. அந்த ஒரு ஆவர்த்தனம் என்று சொல்லும் போது இது ஆதி தாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதி தாளம் 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஒரு ஆதி தாளத்தில் 8 அட்சரங்கள் உள்ளன. அந்த 8 அட்சரங்களை முடிவடையும் போது ஆவர்த்தன முடிவு இங்கே காணப்படுகின்றது. முதலாவதாக நீங்க ஆதி தாளம் இதுல போடப்பட்டு உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் லகு, திருதம், அந்திருதம் தாளத்தின் அங்கங்கள் பார்த்துள்ளோம். அங்க முடிவு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு லகுண்ட அங்க முடிவு, அனுதிருதத்தின் அங்கம், ஒவ்வொரு அங்க முடிவுகளும் எப்படி இருக்கின்றோம் என்று பார்த்திருக்கின்றோம். அதே போல் ஆவர்த்தன முடிவு எப்படி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவற்றினை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் மிகவும் விரிவாக பார்க்கலாம். இந்த பாடலையும் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். மற்றது பார்த்தீர்கள் என்றால் ராகம். ராகம் இந்த பாடலுக்கு என்ன ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று போடப்பட்டிருக்கின்றது. சங்கராபரண ராகம். இந்த சங்கராபரண ராகத்தின் ஆரோகண அவரோகணம் கூறப்பட்டிருக்கின்றது. சங்கராபரண ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம். எல்லா ராகங்களுக்கும் ஆரோகணம் என்று இருக்கும், அவரோகணம் என்று இருக்கும். அப்ப சங்கராபரண ராகத்தின் ஆரோகணம் வந்து சரி கம பத நிசா. அவரோகணம் வந்து சாணி தப்ப மகரிசா. பார்த்தீர்கள் என்றால் மேள எண், ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு மேள எண் இருக்கின்றது. சங்கராபரண ராகத்தின் மேள எண் 29. இது ஒரு தாய் ராகம். இவை அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும். சங்கராபரண ராகத்திலே இந்த சிறுவர் பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஆரோகண அவரோகணம் சரிகம பதனிசா, சாணி தப்ப மகரிசா. மேளகன் 29. தாளம் ஆதி. இவை அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கராபரண ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானம் சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காகளி நிஷாதம். சங்கராபரண ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானம். இவை அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கேள்வி பேப்பரில் எக்ஸாமுக்கு ஒன் வேர்ட் ஆன்சரில் இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரும். ஆதி தாளத்தின் அங்கங்கள் என்ன? லகு, திருதம், திருதம். இந்த இசை பயில்வோம் என்னும் சிறுவர் பாடல் என்ன ராகத்தில் அமைந்துள்ளது? சங்கராபரண ராகம். சங்கராபரண ராகத்தின் மேள எண் என்ன? 29. மாணவர்களே, நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த பாடல் சம்பந்தமான விடயங்களை இன்னும் மெருகுடன் நாங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பாடலை நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.